திருப்பூர் பாண்டிய நகர் சத்யா காலனி பொன்னம்மாள் நகர் பகுதியில் இன்று ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. கார்த்திக் என்பவரின் வீட்டில் அவரது மைத்துனர் சரவணகுமார் கோவில் திருவிழாக்களுக்கான பட்டாசுகளை சட்டவிரோதமாக தயாரித்து வந்துள்ளார். முறையான அனுமதி பெறாமல் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த பணி நடைபெற்றுள்ளது. வழக்கம் போல பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நாட்டு வெடிமருந்துகள் திடீரென வெடித்து சிதறின. இதில் ஒருவரின் உடல் சிதறி 100 மீட்டர் தொலைவிற்கு வீசப்பட்டது. கார்த்திக் வீட்டின் முன்புறம் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமானது. அருகில் இருந்த மளிகை கடை ஒன்றும் முற்றிலும் சேதமடைந்தது. எதிர்ப்புறத்தில் இருந்த 20 ஓட்டு வீடுகளும் பெரும் சேதத்திற்கு உள்ளாகின. திருமுருகன்பூண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அனுமதித்தனர். வெடிக்காத வெடிபொருட்கள் சிதறி கிடந்ததால் பொதுமக்களை உள்ளே அனுமதிக்காமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த வெடி விபத்தில் அடையாளம் தெரியாத ஒரு பெண், 9 மாத குழந்தை ஆலியா செரின் மற்றும் குமார் ஆகிய 3 உயிரிழந்தனர். மேலும் 3 குழந்தைகள் உட்பட 9 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 2 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். வெடிக்காத பொருட்கள் மீது தண்ணீர் அடித்து அணைக்குமாறு உத்தரவிட்டனர். உரிய அனுமதி பெறாமல் குடியிருப்பு பகுதியில் பட்டாசு தயாரித்தது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வீட்டு உரிமையாளர் கார்த்திக் மற்றும் வெடிபொருட்களை சேகரித்து வைத்திருந்த சரவணகுமார் ஆகிய இருவரை திருமுருகன்பூண்டி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெடிக்காமல் இருந்த 50 கிலோ வெடிபொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். வெடி விபத்தின் போது வீட்டிற்குள் சிக்கியிருந்த 4 நாய்களை சுலோச்சனா நாய்கள் காப்பகத்தைச் சேர்ந்தவர்கள் உயிருடன் மீட்டு காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். வடமாநில தொழிலாளர்கள் வந்து காயமாயிருக்காங்கிற மாதிரி தகவல் வருது. ஃபேக்ட்ரிஸ் ஜாயிண்ட் இங்கே இருக்காங்க. அவரும் வந்திருக்காரு. என்ன மெட்டீரியல் எல்லாம் பார்க்குறாங்க. நம்ம ஈரோட்டில் என்ன லைசன்ஸ் அவைலபிள் சார். ஏற்கனவே பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து 2 மாதத்துக்கு 2 வருஷம் தான் 2 மாதத்துக்கு 2 மாதம் தான் பண்ணியிருக்காரு. 2 வருஷங்கிறது தவறாக அடிப்பட்டதில் வந்து குழந்தைங்க ஒரு 3லேருந்து 5 பேர் இருக்காங்க. குழந்தைங்க அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்பவுமே வடமாநில குழந்தைகளாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன உரிமையாளர் கார்த்தி அவர்கள் கார்த்தியோட வீட்டுல மாடியில 3 பேர் குடியிருக்காங்க. கார்த்தியோடைய மனைவி அவங்க வந்து சத்யபிரியா. கார்த்தி அவங்களுடைய மச்சான் இருக்கார் சரவணகுமார்னு. அவர் ஈரோடுல அவங்களுக்கு வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்துற அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ற லைசன்ஸ் இருக்கு. அங்க ரெனியூ பண்ணியிருக்காரு. அதுக்கு நடுவில் ஆர்டர்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு அவர் இங்கே வீட்டில் வச்சு அதை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆள் போட்டு கோயில் திருவிழாக்கு யூஸ் பண்ண அந்த பட்டாசு அந்த வெடி வந்து இங்கே அவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதனால நடந்த விபத்து தான் இது. இதில் இது வரைக்கும் ஒரு லேடி இறந்துருக்காங்க. ஒரு சின்ன 9 months ஓல்டு பேபி இறந்துருக்கு. அந்த லேடி அநேகமாக அவங்க ஓனரோட ஒய்ஃபாக தான் இருக்கணும். இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் ஆகலை. இல்லை எல்லாருமே தான் இருக்காங்க. 5-6 பேர் இதில் அட்மிட் ஆகிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இது மேலே வேற 3 பேர் இதில் வாடகைக்கு இருக்காங்க. இதில் யாரை அடிப்பட்டாங்கன்றது பேரெல்லாம் பார்க்கணும். இது வரைக்கும் இறந்தது ஒரு லேடியும் ஒரு குழந்தை. ஆமாம், அதுக்கான இதெல்லாம் இருக்கு. அங்கே சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் சீன் பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து இங்கே வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. ரெனியூவல் கொடுத்துருக்காரு. பை த டைம் ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்தாலும் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ அவரை நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கோம். என்ன வகையான நாட்டு வெடி? நம்ம அந்த கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்தலைன்னா பெரிய பெரிய வெடி, வான வேடிக்கை மாதிரி. மேடம் இப்போ ஸ்பாட்டுக்கு வேற வெடிகுண்டு நிபுணர்கள் யாராவது வந்திருக்காங்களா மேடம்? செயல் வைக்கிறதுக்கு வேற ஏதாவது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வந்திருக்காரு. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஃபயர் சர்வீஸும் வந்திருக்கு. அவங்களுடைய விசாரணை